வணக்கம் நேயர்களே, ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வரும் 1ஆம் தேதி அமலாகவிருக்கும் ஜிஎஸ்டி ஜவுளித்துறையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து இன்று பேசவிருக்கிறோம். நேயர்கள் ஜிஎஸ்டி குறித்தும் ஜவுளித்துறை குறித்தும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை முன்வைக்கலாம். அதற்காக வரித்துறை நிபுணர்கள் திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் திரு சங்கரன் ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறார்கள். வணக்கம், இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். திரு சங்கரன், நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 11% ஏற்றுமதி ஜவுளித்துறையால கொடுக்கப்பட்டு வருது. அந்த சமயத்துல ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா ஏற்றுமதி தொடர்ந்து இதே அளவு இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். ஆரம்பத்தில் வேண்டுமானால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். பட் இது காஸ்கேடிங் எஃபெக்ட் என்பது டாக்ஸ் ஆன் டாக்ஸ்ங்கிறது குறைந்து கொண்டே போயிட்டு இருக்கும். அதாவது தட் இஸ் ப்ரெசன்ட்லி காஸ்ட்ல இருக்கிறது, வரி காஸ்டாக நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருக்கிறது. இட் பிகம்ஸ் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் பிகம்ஸ் டாக்ஸ் டெபாசிட்டாக மாற போகிறது. டாக்ஸ் டெபாசிட்டாக மாறும்போது உங்களுடைய அவுட்புட் டாக்ஸ் எப்பொழுதுமே பே பண்ணுறதுக்கு இது உபயோகப்படுவாங்க. அந்த டாக்ஸ் டெபாசிட் குறைஞ்சிக்கிட்ட செட் ஆஃப் ஆகிடும். அதனால் நிச்சயமாக நிறைய அதிகமாக ஏற்றுமதி வாய்ப்பு உள்ளது. திரு ஸ்ரீனிவாசன், ஒவ்வொரு இதுலேயே ஜவுளித்துறையிலே ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரி விதிக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ ஜவுளித்துறையில் பார்த்தோன்னா முதல்ல ஒரு நூலுன்றது ஆங்கிலத்தில் யான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலே 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேச்சுரல், தட் இஸ் காட்டன் யான், இயற்கை சார்ந்து வருது. இது ஆர்டிஃபிஷியல், அது மேன்மேட் யான் சொல்லுவாங்க வருது. நேச்சுரல் யானுக்கு 5% விதி வச்சிருக்காங்க ஜிஎஸ்டியில். ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் யானுக்கு 18% வச்சிருக்காங்க. இந்த யான் துணின்றது அதுக்கு துணியாக மாறுது, ஃபேப்ரிக். இந்த துணியாக மாறும்பொழுது எல்லா துணிகளுக்கும் வரி விகிதம் 5% தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மேன்மேட் யான் ஆர்டிஃபிஷியல் நூலை வைத்து ஒரு துணி தயாரிச்சார்னா 18% கட்டியிருப்பாரு. ஆனால் அவர் ஃபேப்ரிக் துணியில் 5% தான் அவுட்புட்டில் இருக்குது. இதே ஃபேப்ரிக் இந்த துணி கடைசியாக ஒரு ஷர்ட்டாவோ இல்லை ரெடிமேட் கார்மெண்ட்டாக மாறுது, ஷர்ட்டோ இல்லை வாட் எவர் ஃபார்ம். இந்த ஷர்ட்டாக மாறும்பொழுது அந்த ஷர்ட்டுடைய விலை 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா 5%, 1000 ரூபாய்க்கு அதிகமாக போச்சுன்னா அது 12%. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயராக பண்ருட்டியிலிருந்து திரு அகிலன் அழைத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு அகிலன், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். ஜிஎஸ்டி மூலம் ஸ்மார்ட் போனோட விலைலாம் குறையுமா? ஜிஎஸ்டி ஸ்மார்ட் போன் சந்தையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் கேக்குறீங்க இல்லையா? அப்புறம் இப்ப ஜிஎஸ்டியால இந்தியா வளர்ச்சி பின்னடைவை சந்திக்குமா இல்ல வளருமா? ஒட்டுமொத்தமா என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கேட்கிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய பதில். சங்கரன், ஒட்டுமொத்தமாக வரி விகிதம் குறைக்கத்தான். எப்பொழுதுமே இதில் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் தான் போயிட்டு இருக்கு. எக்ஸைஸ் டியூட்டி வேட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, வேட் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டியில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ எல்லாம் ஒரே வரியாக மாறும் பொழுது உங்களுடைய அவுட்புட் டாக்ஸ் என்னதான் பேமெண்ட்டாக இருந்தாலும் இன்புட் டாக்ஸ் சோர்ஸ் இதுக்கும்போது குறைக்கதால தான் போகும். ஸோ டீலர் மாறி மாறி கடைசியில் எண்ட் யூசருக்கு போகும்போது நிச்சயமாக வரி குறைவாக தான் இருக்கும். சேல் பிரைஸ் குறைவாக இருக்கும். விலை குறைப்புக்கு வாய்ப்பு நிறைய உள்ளது. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சத்தீஸ்கரில் இருந்து பாலமுருகன் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு பாலமுருகன், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நம்ம நாட்டுல சிறு தொழில் பண்றவங்க இப்ப சாதாரண தொழில் போகிறதுக்கு ஜிஎஸ்டி பத்தி என்னன்னு இன்னும் விவரமே தெரியாம இருக்கு. சரி, இப்ப கவர்மெண்ட் இந்த சிறு தொழில் அங்க இப்ப ஒரு மிக்சர் பாக்கெட் போடுறவங்களோ, முறுக்கு பாக்கெட் போடுறவங்களோ, இப்படி நிறைய தொழில் செய்யறவங்க நிறைய ரகத்துல தொழில் பண்றாங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்லயும் தொழில் பண்றாங்க. அவங்களுக்கு வரி கண்டிப்பா கட்ட வேண்டியது வருமா? இதோடைய விவரங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப அது வரி கட்ட வேண்டியது சூழல் நாங்க கட்டுறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா அதோடைய விவரமே இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு. சிறுதொழில் செய்யறவங்களுக்கு இது மேல புரிதல் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய ஆலோசனை. அரசாங்கம் நிறைய மீடியா மூலமாவோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் இப்போதைக்கு யார் இப்போ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா, 20 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் போனாலே பதிவு செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அவங்க டேக்ஸ் கட்டி ஆகணும். இப்போதைக்கு இந்த தகவல் எல்லாமே மீடியா மூலமாகவோ இல்லை அரசாங்கத்தில் இந்த வெப்சைட் ஒன்று இருக்குது, cbec.gov.in, இந்த அரசாங்க இணையதளத்து மூலமாகவோ தான் இப்போதைக்கு தகவல் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முதல் 3 மாதத்துக்கு எல்லாமே ஓரளவு சிம்பிளாக தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப பயமுறுத்த மாட்டோம். ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்கு அப்புறமா தான் உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே சரி கண்காணிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு 3 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாமே ஓரளவு சரி. 3 மாசத்துக்கு லிபரலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய அரசாங்கத்துடைய விதியிலுமே இருக்கு, 3 மாசம் நாங்க கொடுப்போம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சேலத்தில் இருந்து இளங்கோ அழைத்திருக்கிறார். வணக்கம் இளங்கோ, உங்க கேள்வி. சார் வணக்கம் சார். எனக்கு ஒரு 4 டவுட் சார். நான் ஒரு மேனுஃபேக்சரர் சார். சரி, நான் என்னுடைய குட்ஸ் அன்ரிஜிஸ்டர்ட் ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பும்போது
இன்வாய்ஸ் போடணுமா அல்லது இவி பில் மட்டும் போட்டா போதுமா? இது ஒண்ணு சார். சரி. அப்புறம் நான் ஜிஎஸ்டி போடணுமா இன்வாய்ஸ் போட்டா? அப்புறம் சார், சரி, அன்ரிஜிஸ்டர் ஜாப் ஒர்க்கருக்கு உண்டான சர்வீஸுக்கு சர்வீஸ் அமௌண்ட்டுக்கு உண்டான ஜிஎஸ்டி யார் போடணும்? அப்படி ஜாப் ஒர்க்கர் ஜிஎஸ்டி கட்டலன்னா அப்படி நான் கட்டிட்டா அதுக்கு உண்டான ஜிஎஸ்டியை நான் ஐடிசி எடுத்துக்கலாமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். திரு சங்கரன், உங்கள் ஆலோசனை. நீங்கள் வந்து மெயின் மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி 0% போயிருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டு இருக்கோம் நடைமுறையில். ஜிஎஸ்டி வரும்போது என்னன்னாக்கா எல்லாமே அவுட்புட் டேக்ஸ் நீங்கள் கட்டித்தான் ஆகணும். குட்ஸுக்கு தனி டேக்ஸு, சர்வீஸுக்கு தனி டேக்ஸு. நீங்கள் ஜாப் ஒர்க்குன்னு வரும்போது இன்னொருத்தருடைய பொருளை தான் நீங்கள் வந்து உபயோகப்படுத்துறீங்களே, உங்கள் பொருளை உபயோகப்படுத்தலை, உங்களுடைய சர்வீஸ் ஒண்டி தான் நடந்துட்டுருக்கு. உங்களுடைய சர்வீஸ் நடக்கும்போது அப் டு எந்த ஃபேப்ரிக்ஸ் வரைக்கும் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு 5% தான் சர்வீஸ் டேக்ஸில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சர்வீஸ் பில்லுக்கு நீங்கள் 5% தான் போடணும். ஆனால் நீங்கள் வந்து அன்ரிஜிஸ்டர்டாக இருந்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து உங்கள் பில்லை உங்களுடைய கன்வர்ஷன் சார்ஜஸ்னோ அதை தான் போட்டு கொடுப்பீங்க. நீங்கள் யாருக்கு அந்த பில்லை அனுப்புறீங்களோ அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் டீலராக இருந்தாக்க கண்டிப்பாக அவங்க வந்து டேக்ஸை கட்டிட்டு அதை கிரெடிட் எடுத்துப்பாங்க. இட்ஸ் ஒன்லி என்னன்னா அவங்களுக்கு அது ஒன்லி எக்ஸ்பென்சஸ் தான். உங்கள் பில்லை அப்படியே எடுத்துப்பாங்க, பே பண்ணிடுவாங்க. பிகாஸ் நீங்கள் அன்ரிஜிஸ்டர்ட், அவங்க ரிஜிஸ்டர்ட் டு அன்ரிஜிஸ்டர்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது, தட் இஸ் அன்ரிஜிஸ்டர்ட் டு ரிஜிஸ்டர்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ரிஜிஸ்டர்ட்காரங்க உங்களுக்கு உண்டான கன்வர்ஷன் சார்ஜை கொடுத்துருவாங்க. அவங்க கணக்கு எழுதுறது உங்களுடைய கன்வர்ஷன் சார்ஜ் அப்படியே பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கொண்டு போயிட்டு இந்த வரியை வண்டி அவங்க தனியாக செலுத்திட்டு அது வந்து செலுத்துற வந்து வரியாக போகாது, சொல்லி டெபாசிட் தான். அவங்க ஃபைனலாக அவுட்புட் வெளில அனுப்பும்போது அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பெரிய காஸ்ட் எஃபெக்ட் இதனால் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. மேனுஃபேக்சரருக்கோ உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் ஜாப் ஒர்க்கர் போட்டு உங்கள் கன்வர்ஷன் சார்ஜஸை ஒண்டி போட்டால் போகிறோம். அன்ரிஜிஸ்டர்டாக இருந்தாக்க, ரிஜிஸ்டர்டாக இருந்தாக்க நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் 5%ஓடு சேர்த்து போட்டு தான் நீங்கள் பில் அனுப்பணும். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருப்பூரில் இருந்து சபி அழைத்திருக்கிறார். வணக்கம் சபி, உங்க கேள்வி. சார் வணக்கம் சார். சார் நம்ம வந்து ஜாப் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் சார், பெரிய பெரிய யூனிட்ல இருந்து. நீங்க ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், ஜாப் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆர்டருக்கு ஜிஎஸ்டி போடுவாங்களா சார்? ஜாப் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த இதில் வருவாங்கன்னு கேக்குறீங்க திரு ஸ்ரீனிவாசன்? கார்மெண்ட் டிஷர்ட் வந்து நம்ம கார்மெண்டா கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஃபுல்லா வந்து. சரி, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எதுவும் வருமா சார்? ரெண்டாவது வந்து மோஸ்ட்லி வந்து திருப்பூருக்குள்ள பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து அதிகம் எடுக்காம இருக்காங்க. மெயினா வந்து ஜிஎஸ்டினால பயப்படுறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா சார் அந்த மாதிரி? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். திரு ஸ்ரீனிவாசன், உங்க ஆலோசனை. ஓகே, முதல்ல ஜாப் ஒர்க்கர் அப்படின்றது இவ்வளோ நாளாக வந்து கலால் வரியும் கிடையாது, சேவை வரியும் இல்லை. இப்போது ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜாப் ஒர்க்கருக்கு வந்து நார்மலாக சேவைன்றதால 18% உண்டு. ஆனால் அதே ஜாப் ஒர்க் வந்து ஒரு துணி சம்மந்தமாகவோ, ஃபேப்ரிக் சம்மந்தமாகவோ, இல்லை நூல் சம்மந்தமாகவோ பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து 5% இருக்குது. மேன்மேட் சம்மந்தமாக இருந்ததுன்னா 18% இருக்குது. இதே வந்து ரெடிமேட் கார்மெண்ட் சம்மந்தமாக ஜாப் ஒர்க் பண்ணாங்கன்னா அரசாங்கத்தில் இப்போதைக்கு தெளிவு வராததுனால 18% தான் இப்போதைக்கு இருக்குது. இதுக்கான முறையீடு அரசாங்கத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கு. அதுக்கும் 5% கொண்டு வரணும்னு. அது வந்து வாரத்துக்குள்ள அதோடைய விளைவுகள் என்னன்றது தெரியும். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக வணிகர்களும் தங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். தற்போது ஈரோடிலிருந்து பாலகிருஷ்ணன் ஃபார்ம் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவருடைய கேள்வியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கான ஆலோசனை பார்க்கலாம். மார்க்கெட்டில் அன்ரிஜிஸ்டர் வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து கூட்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க வந்து பில் கொடுக்கறது கிடையாது. அது வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றும் போது வழியிலலாம் செக் பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் செக் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்கறது, அது எல்லாம் ஃபார்ம்லாம் கொண்டு வர முடியுமா? ஃபார்ம் சம்பந்தமா தன்னுடைய கேள்வி கேட்டிருக்காரு. ஃபார்ம் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வேட் சிஸ்டத்துலேயே பர்ச்சேஸரும் ஃபார்ம் ஜெனரேட் பண்ணலாம், தட் இஸ் டெலிவரி செலான் ஜெனரேட் பண்ணலாம். பொருள் அனுப்புவர் சேல் பண்ணுறவரும் ஜெனரேட் பண்ணலாம், தட் இஸ் டெலிவரி செலான். இந்த கேஸில் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு வரதுனால நீங்களே இந்த ஃபார்ம் இதுக்கு போய் போர்ட்டலுக்கு போய் இந்த மாதிரி டெலிவரி செலான் இது பண்ணிட்டு வரலாம். பட் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த பொருளை நீங்கள் வந்து எப்படியும், பிகாஸ் டிரான்சாக்ஷன் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் டு ரிஜிஸ்டர்ட் டீலர், அவங்க பில்லு கொடுத்தாலும் பில்லு கொடுத்ததுல வரி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான வரியை நீங்கள் தான் செலுத்தணும். தட் இஸ் பர்ச்சேஸ் டேக்ஸ்னு இப்போ செக்ஷன் 12 டிஎன் ஆக்டில் இருக்குது. அதே மாதிரி அந்த பர்ச்சேஸ் டேக்ஸை கட்டிட்டு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை உங்கள் அவுட்புட் டேக்ஸ் செலுத்தும் போது உபயோகப்படுத்தி குறைச்சி கட்டலாம் அவுட்புட் டேக்ஸை. இதுதான் இப்போ ஜிஎஸ்டிலையும் நடைமுறை, இப்போ இருக்கிற நடைமுறை அதான். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சென்னையிலிருந்து மோகன் அழைத்திருக்கிறார். வணக்கம் மோகன், உங்க கேள்வி என்ன? வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம். என்னுடைய பேர் மோகன், சென்னை பெரம்பலூர் பேசுறேங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்டர் பண்ணல தொழில். உங்க கேள்வி இன்னொரு தடவை தெளிவா குறிப்பிடுங்க திரு மோகன். தண்ணீர் எடுத்து சுத்தரிச்சு பண்ண. நீங்க தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் பண்றீங்க, வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, நிலையம் வச்சிருக்கோம். சரி, தண்ணீருக்கு என்ன பர்சன்டேஜ்
உங்களுக்கு வந்து என்ன பெர்சன்டேஜ்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா தெரிஞ்சுங்களா. ரெண்டாவது நாங்க தண்ணீருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ஒரு 50 rupees. மோகன், உங்களுடைய கேள்வி தெளிவா இல்ல, இன்னொரு தடவை நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். நீங்க முதல்ல எனக்கு வந்து ஜிஎஸ்டில எங்களுடைய டாக்ஸ் என்ன? சரி சரி, தொடர்ந்து பேசலாம். நீங்க நிகழ்ச்சியை பாருங்கள். திரு சீனிவாசன் உங்க பதில், அதாவது எத்தனை பெர்சன்ட் கேட்ட தண்ணீருக்கு வந்து அது சம்பந்தமாவும் அடுத்த சில கேள்விகள் கேட்டிருக்கிறார். அவங்க எந்த இதுல வருவாங்க? ஓகே, தண்ணீர் அப்படின்றது அப்படியே தண்ணீரே அப்படியே கொடுக்கும்பொழுது வாட்டர் லாரி அந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் கிடையாது. அதே தண்ணீரே ஒரு ரீஃபைன்டு வாட்டராவோ சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரோ இல்ல ஒரு பேக்கேஜ்ல சீல்டு கண்டெய்னர்ல போட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து டாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து 18% டாக்ஸ் நிர்ணயிச்சிருக்காங்க. இதே வந்து அவங்க வெறும் சுத்திகரிப்பு மட்டும்தான் பண்றாங்க, வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பண்றாங்கன்னா அது சர்வீஸ்ல வந்துடும் உங்களுக்கு, அதுவும் 18% வந்துடும். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சென்னையில இருந்து ராதாகிருஷ்ணன் அழைத்திருக்கிறார். வணக்கம் ராதாகிருஷ்ணன், கேள்வி என்ன? ஹலோ வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் நான் ராதாகிருஷ்ணன் நங்கநல்லூர்ல இருந்து சென்னையில இருந்து கேள்வி கேட்கலாம் சார். நாங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க, உங்க கேள்வி கேட்கலாம் சார். நாங்க சயின்டிபிக் இம்போர்ட் பண்ணி விற்கிறோம் சார். எங்களது டர்ன் ஓவர் less than 20 lakhs. சரி, இப்போ நாங்க டாக்ஸ் பண்ணும்போது டாக்ஸே பண்ணணுமா டாக்ஸே பண்ண வேண்டாமா? சேல்ஸ் இன்வாய்ஸ்ல நீங்க என்ன வந்து ஏற்றுமதி பண்றீங்க? இம்போர்ட் பண்றோம் சார், சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே, ஆமா. பட் எங்களோட டர்ன் ஓவர் less than 20 lakhs. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அவர் இம்போர்ட் பண்றாரு, ஆனா சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணாலே இது இன்டர்ஸ்டேட் டாக்ஸ்ங்கிற குரூப்புங்க வந்துடும் ஜிஎஸ்டியில். கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து 20 lakhsங்கிறது லிமிட் வந்து ஒன்லி இஃப் இட் இஸ் லோக்கல் சேல்ஸ் மட்டும் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேசிக் எக்ஸம்ஷன் உண்டு. நீங்கள் இன்டர்ஸ்டேட் சேல்ங்கிற மாதிரி பண்ணாலோ இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தகுதியானவர்கள் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து தான் பண்ணி ஆகணும், டாக்ஸ் பண்ணி தான் ஆகணும். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து மணிகண்டன் அழைத்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்க கேள்வி என்ன? சார் நம்மளது வந்து கம்பெனியில் டிரான்ஸ்போர்ட்ல வந்து கிரெயின் சர்வீஸ் பண்றோம் சார். நம்ம சரி ஒரு 5 years முன்னாடி அப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். சரி, அப்போ அந்த ஃபார்மெட்லாம் அவ்வளோ இல்லாமல் பண்றோம். ஹலோ, இணைப்புல தான் இருக்கிறீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். அதான் சார், இப்போ அந்த ஜிஎஸ்டி இப்போ நம்மளுக்கு கம்பெனி சார் ஒரு இயருக்கு வந்து ஒரு 15 லட்சம் டர்ன் ஓவர் பண்றோம் சார் நாங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஜிஎஸ்டி நம்ம பதிவு பண்ணோமா சார்? அது நீங்க இப்ப டிரான்ஸ்போர்ட்ல என்ன சர்வீஸ் பண்றீங்க? ஐடி ஃபைல் பண்ணிருக்கோம், நான் ரிட்டர்ன் பண்றோம் ஃபைல். சரி, நீங்க டிரான்ஸ்போர்ட்ல என்ன சர்வீஸ்ல இருக்கீங்க? இப்போ கிரெயின் சர்வீஸ் சார். கம்பெனிங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்றதுல கிரெயின் அவர் பேசிக்லாம் போகல சார். ஓகே ஓகே, ஜேசிபி கிரெயின். சரி சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு சீனிவாசன், உங்க ஆலோசனை. ஐயா, அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் பண்றாங்க, சரக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ற பகுதியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சர்வீஸ் பண்றவங்க பதிவுல இருந்தாங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் மக்களா இருந்தாங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி கட்டிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பதிவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா இவங்க யாராவது ஒரு பதிவு இல்லாத நபருக்கு ஜிஎஸ்டி இது பண்ணா கூட, சர்வீஸ் பண்ணா கூட இவர் பதிவு பெற்றாகணும். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணணும்னா, அவர் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே பதிவுல இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர் வந்து ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரி, திரு சங்கரன், ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்னும் 18% இருந்து எங்களுக்கு 5% வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய கோரிக்கைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கிளாரிபிகேஷனே இல்லாத துறைகள்லாம் என்ன இருக்கு? அப் டு நூல் இழை வரையிலிருந்து நூலிலிருந்து ஃபேப்ரிக்ஸ் வரைக்கும் இந்த ரொம்ப நோ ப்ராப்ளம். அங்கே இப்படி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற வரைக்கும் ஜாப் ஒர்க்காக இருக்கும்போது 5% தான். அது மாதிரி துணிகளுக்கும் அந்த குட்ஸுங்கிற கேட்டகரியில் வரும்போது 5% கேட்டகரியில் தான் இருக்குது. எக்ஸப்ட் இந்த சிந்தட்டிக் யான்னு சொல்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் தான் 18%. அதுவும் வந்து நூலுக்கு தான் இருக்குது. குட்ஸுக்கு வந்து ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து 5% தான் இருக்குது. ஸோ இஃப் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் வந்து அப் டு ஃபேப்ரிக்ஸ் வரைக்கும் இந்த கிளாரிஃபிகேஷன் இருக்குது. ஃபேப்ரிக்லேருந்து ரெடிமேட் ஆடையாக மாறும்போது இந்த ஜாப் ஒர்க் பண்ணான்னா அது 5% அல்ல 18%ங்கிறதுக்கு இன்னும் தெளிவான முடிவு இது வரைக்கும் இல்லை. அது வந்து தெளிவான முடிவு விரைவில் அவங்க அறிவிப்பாங்க. எல்லாரும் கேட்டிருக்காங்க. நாங்களும் அந்த 5% கேட்டகரியில் தான் வரணும். பிகாஸ் எல்லாமே 5%ல் இருக்கும்போது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் 5% வந்துடும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப எனி ஆம்பிகுட்டி இந்த இதில் வரி விதிப்பில் இருக்காது. சரி, நேர்களே, ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சியில் நாம் ஜவுளித்துறையில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டால் என்ன தாக்கம் ஏற்படும் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாட்டில் மட்டும் 9 லட்சம், சுமாராக 9 லட்சம் பவர்லூம் தறி ஓடிட்டு இருக்கு. எல்லாம் குடிசை தொழில் மாதிரி குடும்பமே சேர்ந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஜிஎஸ்டினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது இவங்களுக்கே தெரியல. சேல்ஸ் டேக்ஸில் போய் கேட்டாலும் அவங்களுக்கு சரியான ரிப்ளை இல்லை. எங்களுக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றாங்க சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸில். இப்போ இது யாரை கேட்கறது, எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க? திரு ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி குடிசை தொழிலா குடும்பமா வந்து இந்த மாதிரிலாம் நிறைய ஜவுளித்துறையில் ஏகப்பட்ட குடும்பம் அதை நம்பி இருக்காங்க, அந்த வேலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி எப்படி சாத்தியமாகும், அவங்கெல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறாரு. ஓரளவு உண்மைதான்.
ஏன்னா இப்போது இந்தியாவில் பார்த்தோன்னா வரி அப்படின்றதே ஒரு புது பெரிய மாற்றம், கடைசி ஒரு 60-70 வருஷத்துல புது மாற்றம் வந்திருக்கு. ஸோ அதனால் இது குடிசை தொழில்களுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, 20 லட்சம் வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கால்வாசி இந்த குடிசை தொழில்கள் 5 லட்சம் தாண்டி போச்சுன்னா கூட அப் டு ஒரு 75 லட்சம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு காம்போசிஷன் லெவி, தொகுப்பு வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக போகலான்னு சொல்லியிருக்காங்க. பட் எதாலுமே வந்து மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நியாயமாக பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடம் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படணும்னா அவ்வளோ காலம் ஆகும். கண்டிப்பாக ஆகும். இது ரொம்ப ஒரு நியாயமான விஷயம்தான். ஸோ அதனால தான் வந்து அரசாங்கமும் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போது நிறைய இடத்துல வந்து தொடர்பு மையங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் சென்டர்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு. ப்ளஸ் இந்த ஏதாவது ஃபோன் வேணா கூட அவங்களும் அந்த ஃபோன் லைன் கொடுத்துருக்காங்க. ஓரளவு அதுலேயும் பதில் வருகுது. ஸோ நார்மல் ஃபோன் லைன் இல்லாமல் அதில் பதில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது புரிஞ்சதுனால ஸோ நம்மளும் ஓரளவு அரசாங்கத்தோட ஒத்துழைக்க வேண்டும். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக நெல்லையிலிருந்து செந்தில்குமார் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு செந்தில்குமார், உங்க கேள்வி. வணக்கம் சார், நான் கேபிள் டிவி நடத்தி வருகிறேன் சார். சரி சார், இது கேபிள் டிவி சொந்தமா ஏதாவது வரி விதிப்பு ஏதாவது நடந்திருக்கா சார்? நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு இல்லையா? ஆமா சார், கேபிள் டிவி எந்த இதுல வரும், ஒரு விளைபொருட்கள் எதுவும் குறையுமா என்னங்க? சரி, திரு சங்கரன் உங்களுடைய பதில். நீங்க வந்து சர்வீஸ் செக்டார் தான், நீங்க ஒன்றும் உற்பத்தி பண்ணல, பொருளை விற்கல, நீங்க வந்து ஒரு சர்வீஸ் செய்யறீங்க. அந்த சர்வீஸ் வந்து எல்லா சர்வீஸுமே நெகட்டிவ் சர்வீஸ் இல்லை, எல்லாமே டாக்ஸபிள் சர்வீஸ் தான் வரும். நார்மலாக சர்வீஸ்னு வரும்போது சேவை வரிங்கிறது வந்து இப்போதைக்கு 18% இருக்குது. நீங்கள் உங்களுடைய யாருக்கு நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 18% சர்வீஸ் டேக்ஸ் போட்டு தான் கட்டணும். அதே 18% நீங்கள் போட்டு கட்டினாலும் நீங்கள் அந்த சர்வீஸ் செய்யறதுக்கு உண்டான சர்வீஸ்லாம் நீங்களும் வந்து கொள்முதல் பண்ணுவீங்க. தட் இஸ் வந்து டெலிஃபோன் சார்ஜஸ் இருக்கும், இல்லை ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்துருப்பீங்க கமர்ஷியலாக, அந்த வாடகைக்கு சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்கள் இன்புட் டேக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துகிட்டு அவுட்புட் டேக்ஸில் கழிச்சிட்டு மிச்சத்தை கட்டினா போதும். அதுதான் தட் இஸ் இப்போ இருக்கிற ஜிஎஸ்டியுடைய அமைப்பு. சரி, அடுத்ததாக பெங்களூரில் இருந்து வர்ஷா அழைத்திருக்கிறார். வணக்கம் வர்ஷா, உங்க கேள்வி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ கோல்டுக்கு வந்து எவ்வளவு ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு தெரியல. இப்போ வாங்குறது லாபமா இல்ல ஜிஎஸ்டி போட்ட அப்புறம் வாங்குறது லாபமா? அப்படியே ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறமா வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதுமா, இல்ல அது கூட சர்வீஸ் டாக்ஸஸ், அந்த ஸ்வச்சா பாரத் எல்லாம் சேருமா, இல்ல ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதுமா? எது லாபம், எப்படி அது கால்குலேட் பண்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கோல்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கிறீங்க திரு ஸ்ரீனிவாசன். கோல்டுக்கு இப்போதைக்கு 1% வேட் அப்படின்னு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு 3% நிர்ணயிச்சிருக்காங்க. கோல்டுக்கு மட்டும் தனி ஒரு ரேட்டா வச்சிருக்காங்க. கோல்டு விலை அதிகமாகுமா கம்மியாகுமான்னு பார்த்தா, கோல்டுன்றது அது வந்து ஒரு மார்க்கெட் ட்ரிவன் ப்ராடக்ட். தட் இஸ் அது வந்து அதனுடைய டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் அதோடைய ப்ரைஸ் மாறக்கூடிய விஷயங்கள். ஸோ ஜிஎஸ்டி மட்டும் வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக கோல்டு விலை வந்து ஓரளவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஜிஎஸ்டியை மட்டும் வச்சு இங்கே கோல்டு விலையை டிசைட் பண்ண முடியாது. அதனுடைய உற்பத்தி, அதனுடைய டிமாண்ட் சப்ளை வச்சு தான் சொல்லணும். ஸோ அதனால் ஜென்ரலாக போஸ்ட் ஜிஎஸ்டி ரேட்டுனால கூடும். அவங்க எப்போ வாங்கலாம்னு கேட்குறாங்க. அது எப்படி, அது வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதான், ஸோ அது எப்போ வாங்கலாம்னா அது வானிலை மாதிரி மாறிட்டே இருக்கும் ரேட்டு. பட் ஆனாலும் வந்து ஜிஎஸ்டினால ஒரு விலை ஓரளவு கூடும். பட் ஆனாலும் என்னென்னா, இப்போதைக்கு ஒரு ஷோரூம் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, கோல்டு ஷோரூம். அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி ரெண்ட்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்ட் கட்டுறாங்க. அந்த ரெண்டில் இருக்கிற சேவை வரிலாம் இவ்வளோ நாள் அவங்க பெனிஃபிட் எடுக்கல. ஜிஎஸ்டிக்கு அப்புறமா அந்த சேவை வரி எல்லாமே பெனிஃபிட் எடுக்க போகிறதுனால கண்டிப்பாக போஸ்ட் ஜிஎஸ்டி கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அடுத்ததாக மதுரையிலிருந்து ஜெயா அழைத்திருக்கிறார். வணக்கம் ஜெயா, உங்க கேள்வி. வணக்கம் சார், நாங்க வந்து ஒரு சிறு வியாபாரி. இப்ப நான் வந்து வாங்குற பொருள் எல்லாமே ஜிஎஸ்டி போட்டு வாங்கிடுறேன். அப்ப நான் மக்களுக்கு விற்கையில நான் அந்த வரியை எப்படி நான் அதை கொடுக்கறது? இல்ல நானும் அந்த 28 ஒரு பொருளுக்கு 28% அதை நம்ம அதாவது நுகர்வோர் இருந்து வாங்கலாமா? இல்ல நீங்க ஆண்டுக்கு வந்து எத்தனை லட்சத்துக்கு நீங்க வியாபாரம் பண்றீங்க முதல்ல? இல்ல நாங்க கம்மி தான், ஒரு நாளைக்கே கம்மி, ஒரு 2000 3000 அந்த மாதிரி தான். ஆனா நான் வாங்குற பொருள் எல்லாமே ஜிஎஸ்டி போட்டு வரி போட்டு தான் நான் வாங்குறேன். அதை நான் திரும்பி நான் மக்கள்கிட்ட வாங்குறதா இல்ல அது ஜிஎஸ்டி போடாம நான் விற்கிறதா எப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் அது குழப்பமா இருக்கு. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. சரி, தொடர்ந்து பாருங்கள் திரு சங்கரன். நீங்க இப்போ வாங்குற பொருள் வந்து எப்படியும் கொள்முதல் பண்ணதே எந்த பொருளாக இருந்தாலும் வரி போட்டு தானே வாங்குறீங்க. இப்போ வரி போட்டு வாங்குறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காஸ்ட்டு ப்ளஸ் வரி சேர்த்து டோட்டலாக உங்கள் கொள்முதல் விலை உங்களுக்கு போடுவீங்க. அந்த கொள்முதல் மேலே உங்களுக்கு ப்ராஃபிட்டை வச்சு வைப்பீங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களுடைய டேர்ன் ஓவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால லெஸ் தேன் 20 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்ததுனாக்க நீங்கள் இந்த ஜிஎஸ்டி நெட்டுக்குள்ளே வரமாட்டீங்க. ஆனால் நீங்கள் கொள்முதல் பண்ணுற பொருள் எல்லாமே டாக்ஸோடு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து கொள்முதல் விலை விலை சாதாரண விலை அதோட வரியினுடைய இதை சேர்த்து டோட்டல் விலைக்கு தான் நீங்கள் உங்களுக்கு கொள்முதல் காஸ்ட்டு அடங்கும். அந்த காஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட் எலிமெண்ட் வச்சு தான் வித்தாகணும்.
நீங்கள் இதே இது 20 லட்சம் ரூபாய்க்கு தாண்டி வருடத்துக்கு 20 லட்சம் ரூபாய் தாண்டி இருந்தீங்கன்னா உங்கள் டர்ன் ஓவர் தாண்டிங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அப்புறம் நீங்கள் இதே ப்ராடக்ட் என்ன டேக்ஸ் பொறுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதே டேக்ஸ் நீங்கள் அவுட்புட்டுக்கு போடுவீங்க. நீங்கள் கட்டின டேக்ஸை வந்து கழிச்சிட்டு மிச்சத்தை கவர்மெண்ட்டு கட்டினா போதும். அந்த அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ உங்களுடைய பொருளுடைய காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் எலிமெண்ட்டு ஜாஸ்தியாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு வணிகர் தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறாரு. திருப்பூர்ல இருந்து பாபுஜி ஜிஎஸ்டி நடைமுறையில் தனக்கு இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகத்தை கேட்கிறாரு. அதை பார்க்கலாம். ஜிஎஸ்டி என்கிற இந்த அறிவிப்பு வந்து எல்லா இடங்களையும் 5% வர்றப்ப பவர் டேபிள் உரிமையாளர்களுக்கு மட்டும் 12% நீங்கள் மறுபடியும் 5% சொன்னீங்க. யானுக்கு 5%, பேப்ரிக் 5%, டையிங்க்கு இத்தனை சதவீதம், அதே மாதிரி பீஸ் ஆகி உருவமாகி வெளியில் வர்றப்ப அதற்கு 5%ங்கிறப்ப நாங்கள் எப்படி இந்த வரவு செலவில் 5% எப்படி நாங்கள் கழித்து ஒரே முனை வரின்னு சொல்லக்கூடிய இது பல முனைகளில் வரி செலுத்தி அதை ஒரு முனையில் எப்படி நாங்கள் சேகரிக்கிறது எங்களுக்கு தெரியல. திரு ஸ்ரீனிவாசன், அடுக்கடுக்கா அடுத்தடுத்து வரிகள் விதிச்சுட்டே இருக்கும்போது வந்து அது எப்படி ஒரே வரியில வந்து சமன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, ஒரே வரி அப்படின்னு சொன்னது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ கடைசியாக ஒரு நுகர்வோருக்கு போய் சேரும்பொழுது ஒரே ரேட் ஆஃப் டேக்ஸில் தான் போய் சேரும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கட்டக்கூடிய வரியை அடுத்த சமயத்தில் கட்டக்கூடிய வரியில் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம அரசாங்கத்துக்கு கட்ட போகிறோம். ஸோ அதனால் ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் இதனால் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல கட்டக்கூடிய வரி அடுத்த இருக்கக்கூடிய வரியில் மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதனால் விலை கூடும் அப்படின்றத யோசிக்க வேண்டாம். ஒரு இடத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே வரி, அப்படிதான் வந்து அரசாங்கத்துடைய நோக்கம். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்தில் இருந்து பிச்சைமுத்து அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு பிச்சைமுத்து, உங்க கேள்வி. வணக்கம் சார். வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம் சார். எனக்கு 2 கேள்வி இருக்கு சார். எனக்கு வந்து கேளுங்க சார். இந்த 20,000 ரூபாய்க்குள்ள 20 லட்சத்துக்கு வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு வந்து டாக்ஸ் கட்டாம வேட்ல எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. முதல்ல வந்து வேட்டுக்கு 10 லட்சம் கொடுத்துருந்தாங்க எக்ஸம்ஷன். இப்போ வந்து ஜிஎஸ்டில 20 lakhsக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க சார். இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போ 20 lakhs நாங்க கணக்கு காமிக்கணும் வச்சுக்கலாம் சார். நாங்க என்ன விதமாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் முதல்ல உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் காமிக்கிறதுக்கு? சரி, அது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு சார். இது எனக்கும் இல்லை, இது ஏகப்பட்ட வியாபாரி. ஏன்னா இந்த என்னுடைய கேட்டகரியில ஏகப்பட்ட நிறைய வியாபாரிகள் வராங்க, சிறு வியாபாரிகள் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு இதுக்கு என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் வந்து. அப்பதான் ஏன்னா இப்ப நம்ம 20 லட்சம் பண்றோம் அப்படின்னு சொன்னா இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆபீசர்ஸ் வந்து நீங்க ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் அவங்கள்ட்ட காமிக்கணும். ஸோ அதனால இந்த 20 லட்சத்துக்குள்ள பண்றவங்க என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி சார். சார் இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ நான் இந்த பெரிய கம்பெனிகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து பில் போட்டு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட டின் நம்பரோ இந்த ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு பொருள் விற்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபகண்டா நடக்குது. இது உண்மையா பொய்யான்னு சரியா தெரியல. ஆனால் அது கிளியர் பண்ணா தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் வந்து நம்ம வந்து. ஏன்னா இப்போ நாளைக்கு ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு எங்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியல வச்சுங்க, என்னோட வியாபாரம் சஃபர் ஆகி போயிடும். ஸோ தட் இதுக்கு வந்து சரியான இது என்னங்கிறது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க வந்து. இதை இந்த நிகழ்ச்சியில் சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு சங்கரன், உங்கள் ஆலோசனை. சார், நீங்கள் உங்கள் டேர்ன் ஓவர் இப்போதைக்கு 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே வரல. அப்போ நீங்கள் எப்படி கணக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் கணக்கு 20 லட்சம் வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. யாரும் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து பேஸ் பண்ணது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னாக்க, நீங்கள் யார்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணியிருக்கீங்கன்னா தெரியும். சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம் போயிருக்கும், உங்கள் அட்ரஸ் போயிருக்கும், உங்களுக்கு டின் நம்பர் இருக்காது. தாராளமாக நீங்கள் யார்கிட்டேருந்து வேணாலும் கொள்முதல் பண்ணலாம். ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து பண்ணலாம், அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து பண்ணலாம். ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து பண்ணும்போது உங்களுடைய முகவரி இருக்கும், யாருக்கு விற்றுருக்காங்கன்னு. எண்ட் யூசர், நீங்கள் எண்ட் யூசர், உங்களுக்கு டாக்ஸோடு தான் போட்டு அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு கொள்முதல் காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது விலை நிர்ணய விலை, சாதாரண அந்த துணிக்கோ இல்லை பொருளுக்கு உண்டான விலையோட அந்த டாக்ஸும் சேர்த்து அதுதான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். அதுக்கு மேலே தான் நீங்கள் ப்ராஃபிட் எலிமெண்ட் முடிச்சு விற்க முடியும். நீங்கள் சோலாங்கஸ் உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து ஆண்டுக்கு 20 லட்சத்துக்கு கீழே இருக்கும்போது நீங்கள் இந்த ஜிஎஸ்டி நெட்டுக்குள்ளே வரமாட்டீங்க. 20 லட்சம் தாண்டும் போது தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேட் பண்ணி நெட்டுக்கு வருவீங்க. வரும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகும்னாங்க, நீங்கள் கட்டின வரி எல்லாம் வந்து இப்போல்லாம் உங்களுடைய கொள்முதல் காஸ்ட்டாக இருக்குது. அந்த கொள்முதல் காஸ்ட் வந்து டெபாசிட்டாக மாறுது. டெபாசிட்டாக மாறி உங்களுடைய இன்புட் டேக்ஸ் குறைஞ்சி, அதாவது அவுட்புட் டேக்ஸ் பே பண்ணும்போது குறைச்சலாக பே பண்ணால் போதும். அது உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் ரிஜிஸ்டராக வரும்போது. அன்ரிஜிஸ்டர்டில் இருக்கும்போது உங்களுக்கு கொள்முதல் காஸ்ட் வந்து பொருளுடைய விலையோட வரியும் சேர்த்து தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் எண்ட் யூசர் மாதிரி ட்ரீட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரு விஷயம். அந்த இது சொல்கிறது தவறான இது. நீங்கள் யாருக்கும் டின் நம்பர் தான் விற்பாங்க, இல்லாட்டா விற்க மாட்டாங்க. வியாபாரி யாருக்கு வேணால் விற்கலாம், மேனுஃபேக்சர் யாருக்கு வேணால் விற்கலாம். ஆனால் அவங்க விற்கும்போது டேக்ஸ் போட்டு தான் விற்பாங்க. வாங்குறவங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து டெபாசிட்டாக எக்ஸ்பென்சஸா அதுதான் வந்து நிர்ணயம் பண்ணவே தவிர்த்து வேற எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சரி, அடுத்ததாக கொளத்தூரில் இருந்து கண்ணன் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு கண்ணன், உங்க கேள்வி என்ன? திரு கண்ணன், உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் திரு கண்ணன், உங்க கேள்வியை கேட்கலாம்.
அடுத்ததாக திருப்பூரில் இருந்து விஸ்வநாதன் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு விஸ்வநாதன், உங்க கேள்வி. திரு விஸ்வநாதன் இணைப்புல தான் இருக்கிறீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், இணைப்புல தான் இருக்கிறீங்க, உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு என் மாமார்ந்த நன்றி சார். நன்றி சார், உங்க கேள்வி என்ன? நன்றி சார், நீங்க டிவி பார்க்காம உங்க கேள்வி கேளுங்க சார். சார் நான் ஒரு சின்ன டீ ஸ்டால் வச்சிருக்கேன் சார். சரி சார், இந்த டீ ஸ்டால் தான் வச்சிருக்கேன். சரி. நான் பிஸ்கட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. இப்ப அதுக்கு வந்து அவங்க பிஸ்கட் சப்ளை பண்றவங்கள்ட்ட நான் வந்து பில் கேட்டா பில் தர மாட்டேங்கிறாங்க. சரி. சும்மா டெம்பரவரி இன்வாய்ஸ் தான் தர்றாங்க எனக்கு. ஓகே, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் திரு ஸ்ரீனிவாசன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த வித்தவுட் பில் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு 6 மாதத்துக்குள்ளே எல்லாமே வித்தவுட் பில் வாங்குறன்ற ஒரு பழக்கமே வந்து ஓரளவு கம்மியாயிடும். என்ன ஆகும்னா, வித்தவுட் பில் வாங்கினா அதனுடைய செலவு வந்து வித் பில் வாங்குறத விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வித்தவுட் பில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓரளவு கம்மியாயிடும். எப்போ இது பாசிபிள்னா, ஆரம்ப கட்டத்து கொள்முதல்லேருந்து கடைசி கொள்முதல் வரைக்கும் எல்லாமே வந்து வித்தவுட் பில் இருந்தால் தான் அது சாத்தியம். அது இப்போதைக்கு நடைமுறையில் வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் தைரியமாகவே வந்து பில் தைரியமாகவே கேட்கலாம். உங்களுக்கு 200 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரியாக அவங்க பில் தரணும், இது வந்து விதியிலேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் பில் உங்கள் ரைட்டு, அதை நீங்கள் கேட்டே வாங்கலாம். நேர்களே, ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சியில் நேர்களுடைய ஜிஎஸ்டி தொடர்பான மற்றும் ஜிஎஸ்டி ஜவுளித்துறையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கான நிபுணர்களின் ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஜவுளித்துறையில் வரியை திரும்ப பெறுவது எப்படி என்று திருப்பூரிலிருந்து ஒரு நேயர் தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறார், அதனை பார்க்கலாம். டியூட்டி டிராபேக்கை வந்து எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜிஎஸ்டி வர்றதுனால. ஸோ இதுக்காக வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகுது? டியூட்டி டிராபேக் குறைச்சாங்க அப்படின்னா அதுக்குண்டான வருமானத்தை எக்ஸ்போர்ட்டருக்கு எப்படி கொடுக்க போறாங்க? திரு சங்கரன், உங்களுடைய பதில். டியூட்டி டிராபேக்குங்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் இது வரைக்கும் என்ன வரி கட்டிருக்கீங்களோ அந்த வரி தான் திரும்ப பெற போகிறீங்க. தட் இஸ், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னாக்கா கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணியிருப்பீங்க. அதாவது மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிட்டா கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணுவீங்க. அதாவது மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி வெளில கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்கள் மேனுஃபேக்சரிங்கில் எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பே பண்ண எக்ஸைஸ் டியூட்டியும் கஸ்டம்ஸ் டியூட்டியும் தான் திரும்ப பெற போகிறீங்க. சப்போஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணலைன்னா உங்களுக்கு டியூட்டி டிராபேக்கில் கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது, ஒன்லி எக்ஸைஸ் டியூட்டி தான் கிடைக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன வரி பே பண்ணியிருக்கீங்களோ மேனுஃபேக்சரிங் பர்பஸில், இந்த கேஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் எக்ஸைஸ் அது கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டியில் நீங்கள் என்ன பே பண்ணாலும் 0 ரேட்டட்னு போகிறதுனால அது ரீஃபண்டாக வரப்போகிறது. டியூட்டி டிராபேக் வந்து கன்வர்ஷன் இன்டூ ரீஃபண்ட், அதான் வேற ஒன்றும் மாறுதல் இல்லை. அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து கணேஷ் அழைத்திருக்கிறார். கணேஷ், வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கம், என்னோட கேள்வி 2 கேள்வி இருக்குங்க. சரி. ஒன்னு வந்து பிராண்டட் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து 18% சொல்லியிருந்தாங்க. அது எக்ஸ்ட்ரா 1000 மேல பிரைஸ் போகணுமா இல்ல 1000 இருந்தா டாக்ஸ் கம்மி ஆகுமா? சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யான்ல இருந்து நாங்க ஆக்சுவலா யான் டு பேக்கிங் வரையும் ஃபுல்லா ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லா பக்கம் இருந்து வாங்குறோம். அப்ப எப்படி எங்களுக்கு டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகி வரும்? அது ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சரி, திரு ஸ்ரீனிவாசன், உங்க ஆலோசனை. முதல்ல இப்போ பிராண்டட் அன்பிராண்டட்னு இல்லை, இனிமேல்ட்டு எல்லா கார்மெண்ட்ஸ்க்குமே வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியாக விற்பனை 1000 ரூபாய்க்கு வரைக்கும் இருந்ததுன்னா 5%, 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அது வந்து 12%. இதான் வந்து இப்போ 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வி, அந்த ஃபேப்ரிக்ஸுக்கு சம்மந்தமாக யான்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து மேன்மேடு யானை பொறுத்த வரைக்கும் 18% வருது. ஜாப் ஒர்க் எல்லாமே வந்து ஃபேப்ரிக் சம்மந்தமாக வர எல்லா ஜாப் ஒர்க்குக்கும் 5%, எல்லா பொருட்களுமே மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து 5%ல் தான் உங்களுக்கு வருது. ஸோ ஃபேப்ரிக் அவுட்புட் போகும்போது 5% தான் உங்களுக்கு போகுது. அடுத்ததாக திருச்சியில இருந்து நாகராஜன் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு நாகராஜன், உங்க கேள்வி. சார், நாங்க திருச்சியில வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சார். நானு சரி சார், நாங்க வந்து சில்லறை வணிகம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஊதுபத்தியில. சரி. இப்ப இந்த ஜிஎஸ்டி மூலியமா இப்ப நாங்க வந்து லைன்ல வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு இந்த மாதிரி பத்தி கொண்டு போய் விற்கிறோம். சரி. அப்ப எங்கிட்ட அது மாதிரி பில்லு கேட்டா அது எப்படி சார் இதாகும்? அது சரி, நீங்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இல்லையா? ஆமா சார். ஸோ உங்கள்கிட்ட பில்லு கேட்டா என்ன மாதிரின்னு கேக்குறீங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இப்ப ரெண்டாவது வந்து இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப ஒரு அமைப்பு மாதிரி வச்சு அது மூலியமா ஒரு இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து நாங்க மொத்தமா வாங்கி அதை பேக் பண்ணா அதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு சங்கரன், உங்களுடைய ஆலோசனை. சார், நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு அமைப்புக்குள்ளே வரணும்னாக்கா முதல்ல உங்களை ஆண்டு வருமானம் தான் நிர்ணயிக்கிறது. உங்களுடைய ஆண்டு
வியாபார கணக்கு வந்து டேர்ன் ஓவருங்கிறது வந்து 20 லட்சத்துக்கு மேலே போனால் தான் நீங்கள் இதுக்குள்ளே வருவீங்க. அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக இப்போ ப்ரெசென்ட்டாக எப்படி விற்கிறீங்களோ அதே மாதிரி விற்றுட்ருக்கலாம். தேர் வில் பி நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் 20 லட்சத்தை தாண்டும் போது தான் நீங்கள் ஒரு அமைப்பாக சேர்ந்து உங்களுடைய டேர்ன் ஓவர் நல்லா கூடுது, 1 crore இல்லை 20-25 லட்சம் வருது அப்படிங்கும்போது தான் உங்கள் அமைப்புக்கு நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வாய்ஸ் போட முடியும். நீங்களும் வரி கலெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வரி கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் கொள்முதல் பண்ணுறதுக்கு வரி பே பண்ணி தான் ஆகணும். யார்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், வரி பே பண்ணி தான் ஆகணும். அது உங்களுக்கு பொருளுடைய காஸ்ட்டோட அந்த வரி காசும் சேர்ந்து தான் உங்களுடைய கொள்முதல் விலை அடங்கும். அதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை. அடுத்ததாக திருப்பூரிலிருந்து ராஜகோபால் என்கிற ஒரு வணிகர் தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறார். அதை பார்க்கலாம். திருப்பூரில் இருக்கிற அத்தனை எக்ஸ்போர்ட் கம்பெனியில் உள்ள செகண்ட்ஸ் பீஸை நாங்கள் எடுத்து எங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே எங்கள் எக்ஸ்போர்ட் நாங்கள் பீஸ் எடுக்கிற போது பில்லு தரமாட்டாங்க. அவங்க எப்படி தருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் வாங்கி நாங்கள் பில் இல்லாமல் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இதே இப்படி எதிர்கொள்கிறது. இப்போ அவங்க பில்லு தருவாங்களா, நாங்கள் எப்படி பில் போடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. திரு ஸ்ரீனிவாசன், செகண்ட் பீசஸ் வைக்கிறவங்க எப்படி பில் அந்த குழப்பம்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பில் வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். இப்போ செகண்ட் பீஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் பீஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இனிமேல் பில் உண்டு. பில்லுன்றது ஏதோ புது பெரிய ஃபார்மேட்லாம் கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம பக்கத்தில் கடையில் போய் என்ன ஃபார்மேட்டில் வாங்குறோமோ அதே பில் தான். ஹேண்ட் பில் கூட போடலாம், கையிலே கூட நீங்கள் பில் எழுதிக்கலாம். பில்லுக்கு நீங்கள் கண்டினியூஸாக நம்பரிங் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். அது நீங்கள் வாங்கும்போதே அவங்க வந்து பெரிய நிறுவனமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டு தான் தருவாங்க. நம்மளுடைய ஆண்டு வியாபாரம் 20 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நாமளும் நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை அவங்களுக்கு பதிவு பண்ணி ஆகணும். நாமளும் விற்கும் பொழுது அதே மாதிரி ஒரு ஹேண்ட் பில்லே போட்டு கூட விற்கலாம். அதில் நாமளே ஒரு நம்பரிங் கொடுத்துக்கலாம். அந்த பொருளுடைய என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன பொருளுடைய விளக்கத்தை சொல்லிட்டு அதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ரேட்டை மட்டும் அப்ளை பண்ணால் போகிறோம். இதுவே கார்மெண்ட்டுன்றதுனால 5, 12 2 பிரிச்சிருக்காங்க. அந்த ரேட்டை போட்டுட்டு நீங்கள் நுகர்வோருக்கு விற்றுடலாம். திரு சங்கரன், உங்களுடைய ஆலோசனை? பில் இல்லாமல் யாரும் கொடுக்க முடியாது. அப்படி பில் இல்லாமல் நீங்கள் வாங்கினவங்க நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்ட் டீலராகலாம் பார்க்கணும். அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து நீங்கள் கொள்முதல் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் கொள்முதல் பண்ணால் என்ன கஷ்டம் வரும்னாக்க, நீங்கள் அந்த பொருளை வாங்கி அப்படியே கணக்கில் எடுத்துகிட்டு அதனுடைய வேல்யூ அதே தான். நீங்கள் தனியாக டேக்ஸ் கட்டணும். பர்ச்சேஸ் டேக்ஸ்னு இப்போ இருக்கா மாதிரி பர்ச்சேஸ் டேக்ஸ் கட்டிட்டு அதை கிரெடிட் எடுத்துக்கலாம். நீங்கள் விற்கும்போது வரி போடுறத இந்த பர்ச்சேஸ் டேக்ஸை கழிச்சிட்டு இன்னும் 2 பொருள் அதே தான் சேம். அதனால் நீங்கள் வந்து அவங்க பில்லு கொடுக்கல, நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் ரிஜிஸ்டர்ட் டீலராக இருந்தால் தாராளமாக வாங்கலாம். வாங்கினா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தனியாக டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அதை டெபாசிட் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் விற்கும்போது அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் நடைமுறை. கோவையிலிருந்து திரு சௌந்தரராஜன் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு சௌந்தரராஜன், உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், வணக்கம் சார். 30% மந்த் எண்டில் இருக்க க்ளோசிங் ஸ்டாக் சார். சரி, ஹலோ, இணைப்புல தான் இருக்கிறீங்க, உங்க கேள்வி என்ன? சரி, இந்த மந்த் எண்டில் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் 1 இயருக்கு பிஃபோரா பர்ச்சேஸ் பண்ணது எப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறது சார். சரி. செகண்ட் ஒன் வந்து இந்த அதுல வந்து 40% வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு சார். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? மிஷினரி ஸ்பேர் சார். சரி, மிஷினரி பார்ட்ஸ் நீங்க வைக்கிறீங்களா? மிஷினரி பார்ட்ஸ், எஸ் சார். சரி, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து அது 1 இயருக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் இருக்கு, பில்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சரி, இல்ல 1 இயருக்குள்ள இருக்க பண்றதுக்கு வந்து 40% எப்படி ரிவர்ஸ் பண்றது என்ன அப்படிங்க? சரி, தொடர்ந்து பாருங்கள். திரு ஸ்ரீனிவாசன் கடந்த ஓராண்டுக்குள்ள வாங்கின பொருட்கள் பத்தி கேட்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து அன்னைக்கு வந்து எவ்வளவு கையிருப்பு சரக்கு இருக்கோ 30ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு அது என்ன சொல்லியிருக்காங்க அரசாங்கம், நீங்க அதை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சீங்கன்னா ட்ரேடரா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய மதிப்பு கூட்டு வரியில் இருக்கிற கிரெடிட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேட் கிரெடிட்டு அந்த பொருள் அந்த ஸ்பேருக்கு வந்து உற்பத்தி வரி கட்டியிருப்பாங்க, கலால் வரி கட்டியிருப்பாங்க. அதுக்கான பில் நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னா, அந்த கலால் வரி அப்படின்ற எக்ஸைஸ் இன்வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளவோ அதையும் நம்ம ஃபுல்லாக கிரெடிட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த பொருள் வந்து கடைசி 12 மாதத்துக்குள்ளே வாங்கின பொருளாக இருக்கணும். 12 மாதத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்த பொருளாக இருந்ததுன்னா அதில் இருக்கிற கலால் வரி பெனிஃபிட்டை உங்களால் எடுத்துக்க முடியாது. அதே வந்து கலால் வரிக்கான பில் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா அந்த பொருள் சரக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்றது அரசாங்கத்துக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, படிவம், ஜிஎஸ்டி ட்ரான் 1 அப்படின்ற ஒரு படிவம். அதில் நம்ம தெரிவிச்சிட்டோம்னா அதை எப்போ விற்கிறோமோ அதோடைய ரேட் 18% அப்படின்னா அதில் 9% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, மத்திய நிறுவனத்துக்கு. அந்த மத்திய அரசு 9%ல் நம்மளுடைய பொருளுடைய ரேட் 18% இருந்ததுன்னா 60% திரும்பி வாங்கிக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட 5.4% வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸாக வந்து சேரும். ஸோ அதுக்கு 12 மாதத்துக்குரிய சரக்கு தான் வந்து அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்காங்க. சரி, காங்கேயத்திலிருந்து திரு பாலசுப்ரமணியம் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு பாலசுப்ரமணியன், உங்க கேள்வி. வணக்கம் சார், காங்கேயத்திலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேங்க. வணக்கம் சார், நான் கைத்தறி பட்டுச்சேலை தயாரிப்பாளர் இருக்கேங்க சார். சரி. ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுங்க. சரி.
அப்புறம் எங்களுக்கு வந்து எப்படிங்க சார் அது கைத்தறிக்கு இப்போ எத்தனை நாள் டேக்ஸ் இல்லை? ஆமா, வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் நீங்க வந்து டர்ன் ஓவர் பண்றீங்களா? 1.5 கோடிங்க. 1.5 கோடி. சரி. அப்புறம் இந்த 5% டேக்ஸ் வருங்களா சார்? இது பருத்தி இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வரி வரும்? நீங்க எந்த வரி கணக்குல வருவீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். திரு சங்கரன், உங்களுடைய ஆலோசனை. நீங்கள் வந்து உங்களுடைய விலையை பொறுத்து தான் உங்களுடைய இது இருக்குது. 1000 ரூபாய்க்கு கீழே பட்டுங்கன்னு இந்த சிந்தட்டிக்னு வந்துச்சுனாக்கா இட் பிகம்ஸ் ஃபேப்ரிக்ஸ்னு வரும்போது 5%லாம் இருக்கீங்க. அதனால் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் அவங்க வாங்குகிற நூலுடைய விலை வந்து 18% இருக்கும். 18% வாங்கிட்டு இன்புட் எடுத்துகிட்டு 5% தான் நீங்கள் அவுட்புட் டேக்ஸ் கட்டும்போது 13% வந்து உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் உங்களுடைய அசோசியேஷன் மூலிமா போட்டு கேட்டிங்கன்னாக்கா ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்றவங்களில் 2 துறைக்கு தான், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இந்த இதுக்கும் தான் அந்த மாதிரி அவுட்புட் வரைக்கும் இன்புட் வரைக்கும் வித்தியாசம் இருந்தால் நாங்கள் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் ரீஃபண்ட் உண்டு, மற்ற செக்டாருக்கு உண்டு. அதனால் நீங்கள் அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வாங்கணும். அதனால் உங்களுடைய நூல் விலை வந்து 18% இருக்கும். உங்களுடைய அவுட்புட் சேலையாக பண்ணி விற்கும்போது அதனுடைய விலை வந்து 5% தான் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸை நீங்கள் இது பண்ணி தான் மீட் பண்ணி தான் ஆகணும், காஸ்ட்டாக தான் மீட் பண்ணி ஆகணும். திருச்சியிலிருந்து அமனுல்லா தன்னுடைய கேள்வியை கேட்க இருக்கிறார். வணக்கம் திரு அமனுல்லா, உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஸ்டீல் சம்பந்தமா வந்து ஃபேப்ரிகேஷன் கம்பெனி நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சரி. நான் வந்து ஆல்ரெடி வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து நான் டாக்ஸ் போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி. ஆனால் நான் எதுவுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. காரணம் வந்து நான் வந்து சின்ன லெவலில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி. லேபர் மாதிரியோ அல்லது வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் மாதிரி. இப்போ அது வந்துட்டு எது மாதிரி சார் நான் பண்ணனா எனக்கு நல்லா இருக்கும்? சரி, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நடைமுறைகள் பத்தி கேட்குறீங்க இல்லையா? ஆமாம் சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய ஆலோசனை. ஓகே, அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய சேல்ஸ் எதாவது பண்ணுறீங்கன்னா, பொருளை விற்கிறீங்க இல்லை சேவை, இந்த லேபர் ரெண்டையும் சேர்த்து உங்களுடைய ஆண்டு வியாபாரம் 20 லட்சம் தாண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு செய்து தான் ஆகணும். அந்த பதிவு செய்ததுக்கு எதில் பண்ணணும்னா, இணையதளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, gstn.gov.in. அந்த இணையதளத்தில் பண்ணிக்கலாம். புதுசாக யாராவது பதிவு பண்ணணும்னா அது வந்து 25ஆம் தேதியிலேருந்து அந்த பதிவுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பதிவுக்கான விதிகள் எல்லாமே வந்து இன்னிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடுச்சு, நிலவரத்துக்கு வந்தாச்சு. ஸோ அது வந்து இன்னிலேருந்து நமக்கு அந்த பதிவு வந்து ஓப்பன் ஆகுது. 25ஆம் தேதியிலேருந்து இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்யணும். சரி, அடுத்ததாக திண்டுக்கல்லிருந்து வில்லியம்ஸ் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு வில்லியம்ஸ், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். நான் இப்போ ஒரு MLM ஸ்டாக்கிஸ்டா இருக்கேன் சார். சரி. MLM ப்ராடக்ட்ஸோட ஸ்டாக்கிஸ்டா இருக்கேன். நான் ஏற்கனவே டின் நம்பர் எல்லாம் வாங்கியிருக்கேன். சரி. இயர்லி டர்ன் ஓவர் 10 லட்சத்துக்குள்ள தான் இருக்கும். இப்போ 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. சரி. இப்போ நான் வந்து ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணணுமா கட்டாயம்? ஏன்னா எல்லாமே ஏற்கனவே சஃபர் ஆகி தான் வரும். எங்களுக்கு கமிஷன் தான், நான் எதுவுமே பில் பண்ண முடியாது. அப்படியே இருக்க பில்ல தான் கொடுப்போம், ஆன்லைன் பில்லுங்க தான். சரி. இப்போ நான் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணணுமா? 1. 2, இப்போ இந்த வேற ஏதாவது புதுசா நம்பர் எடுத்து பண்ணா பெட்டரா இல்ல பழைய நம்பர்லயே பண்றது பிரச்சனை இல்லை? ஏன்னா அங்க போனாலே 6000 ரூபாய் 10,000 பயங்கர லஞ்சம் சேல்ஸ் டாக்ஸ்னாலே. இதெல்லாம் இனிமேல் தவிர்க்க முடியுமா? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். திரு சங்கரன், உங்களுடைய ஆலோசனை. இங்கே ஏஜென்ட்னு சொல்கிறீங்க, அதனால் உங்களுடைய டிரான்சாக்ஷன்லாம் உங்களுடைய பிரின்சிபல் வந்து சேல்ஸாக எடுக்கிறதால நீங்கள் வந்து வரி தாக்கம் படிவம் தாக்கல் செய்யாமல் கமிஷன் ஒண்டி வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் உங்கள் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்டு ரெண்டுமே செப்பரேட் பர்சனாக சொல்லிடுறாங்க. செப்பரேட் பர்சனாக சொல்கிறதுனால உங்களுடைய ஆண்டு டேர்ன் ஓவரும் 20 லட்சத்துக்கு மேலே போனதுனால உங்கள் மூலியமாக நீங்கள் பொருள் விற்றீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுனாக்க நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கும் உங்கள் பிரின்சிபலுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் வந்து செப்பரேட், ஜஸ்ட் லைக் எனி அதர் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் எடுக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்களுக்கு வித்துட்டு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ரெகுலர் சப்ளை பண்ண 2 பேரும் டிஃபரெண்ட் பர்சன் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் தேவை. அடுத்ததாக கோவையிலிருந்து ராஜேந்திரன் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜேந்திரன், உங்க கேள்வி. வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கேள்வி கேட்கலாம். நான் வந்து இந்த JCB எல்லாம் வச்சு வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார். சரி. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 lakhs கீழே தான் டிரான்ஸ்ஃபர் இருந்துட்டு இருந்துச்சு லாஸ்ட் இயர் எல்லாம். சரி. இந்த வருஷம் எக்ஸீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் நான் சர்வீஸ் டாக்ஸ் நம்பர் எதுவும் எடுக்கல. சரி. பட் இப்ப கம்பெனிஸ் வந்து கம்பல்சரி GST நம்பர் இருந்தா மட்டும்தான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ண முடியும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறாங்க. அதனால வந்து நான் சர்வீஸ் டாக்ஸ் எடுத்து தான் GST ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா, இல்ல டைரக்டா GST நான் எடுத்துக்க முடியுமா? சரி, திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய ஆலோசனை. சொன்ன மாதிரி 22லேருந்து நமக்கு இந்த GST பதிவு சம்பந்தமான விதிகள் எல்லாம் நடைமுறைக்கு வந்துடுச்சு. 25ஆம் தேதியிலேருந்து அடுத்த 2-3 நாளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இணையதளமும் ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து GST நம்பருக்கு டைரெக்டாக நீங்கள் பதிவு பண்ணிடலாம். சர்வீஸ் டேக்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. திரு சங்கரன், ஜிஎஸ்டினால ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதை பற்றினா நிறைய பேருக்கு சந்தேகமும் இருக்குது, கோரிக்கை வைக்கிறாங்க. அது சம்பந்தமாக ஒரு புரிதல். நிச்சயமாக ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் தான் ஆகும்.
ஏன்னா இந்த என்டையர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்க வந்து ஒரு குடும்பமாக தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் சென்ட்ரல் எக்ஸைஸ் வருங்கிற வரிங்கிறது எங்களுக்கு கிடையாது. 0% தான் அவங்களோட அவுட்புட் டேக்ஸ் வந்து. நீங்கள் இன்புட் டேக்ஸ் என்ன இப்போ எடுக்கக்கூடாதுங்கிற கண்டிஷனில் இருக்கிறதுனால அவங்க வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்லையும் இருப்பாங்க, ஆனால் அவங்க வரி கட்ட மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க ரேட் வந்து அவங்களுடைய அவுட்புட் வந்து 0 ரேட்டில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து நிறையா ஸ்மால் பீப்புளெலாம் நிறையா அதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு டேர்ன் ஓவரும் லெஸ் தேன் 1.5 crores இருக்கிறதுனால வேட்டு வரையும் எக்ஸைஸ் டியூட்டி அவங்களை இது வரைக்கும் பாதிக்கலை. நார்மலாக எக்ஸைஸ் டியூட்டியில் வர என்ன அவங்க கொள்முதல் பண்ணதை என்ன காஸ்ட் பே பண்ணால் காஸ்ட்டாக எடுத்துட்டுறாங்க, அந்த காஸ்ட் மட்டும் பில்டப் ஆகிட்டே இருக்குது. அவங்களுடைய வேட் டேக்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து 1.5 lakhs இருக்கிறதுனால 0.5% அந்த டேர்ன் ஓவரில் டேக்ஸ் கட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு தெரியல. ஆனால் இந்த பாதிப்பு அந்த செயின் வந்து இப்போ கொண்டு வரணும்னு சொல்கிறதுனால ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸை எடுத்து இன்புட்டாக எடுத்து அப்புறம் அவுட்புட்டாக பண்ணுங்கிற போது இவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதோடு இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னாக்க அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் டு ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படின்னு டிரான்சாக்ஷன் வரது. ரிஜிஸ்டர்ட் டீலர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் பர்ச்சேஸ் பண்ணுறதையோ கொள்முதல் பண்ணுறதையோ இல்லை சர்வீஸ் ஜாப் ஒர்க் பண்ணி சர்வீஸ் வாங்குறதுலையோ இவங்க என்ன பண்ண எடுக்கும்போது நாட் ஓன்லி அந்த காஸ்ட்டை மட்டும் எடுக்க முடியாது. உதாரணமாக ஒரு டிரான்ஸ்போர்ட் 20,000 அப்படின்னாக்க 20,000 அவங்க டெபிட் பண்ண முடியாது. 20,000 போட்டு அதுக்கு உண்டான 18% சர்வீஸ் டேக்ஸையும் சேர்த்து அவங்க முதல்ல டேக்ஸாக கட்டணும். தட் இஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அதை தனியாக கொண்டு டேக்ஸ் கட்டி வச்சுட்டு அப்புறம் இவங்க இன்வாய்ஸ் விற்கும்போது அதை கழிச்சுக்கலாம். அந்த இன்புட் அவுட்புட் கழிக்கிற முறை இருந்தால் கூட முதல்ல இருக்கிற பேங்க்கில் ஃப்ரீயாக இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வந்து டேக்ஸ் டெபாசிட்னு சொல்லி தனியாக அலோகேட் பண்ணுறதுனால ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட்டு ஜாஸ்தியாகும். அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்க கட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் சிறு வியாபாரிகளுக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டைலில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒரு நம்பர் ஆஃப் ஜாப் ஒர்க் இருக்குது. ஏன்னா ஒரு பருத்தின்னு ஆரம்பிச்சிங்கன்னா பருத்தியிலேருந்து விதையை எடுப்பாங்க, பருத்தி அதுக்கப்புறம் தான் ஜின்னிங்லேருந்து அப்புறம் யான் வரணும், யான்லேருந்து பருத்தியிலேருந்து யான்லேருந்து திருப்பி ஃபேப்ரிக் போட ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து டிஃப்ரெண்ட் செக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஆள் பண்ணுறது இல்லை, ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு. அதனால் வந்து இது பாதிப்பு ஒர்க்கிங் கேபிட்டல் பாதிப்பு இருக்க தான் இருக்குது. அதை அரசாங்கம் வந்து ப்ராபப்ளி குறைச்ச ரேட்டுக்கு கடன் கொடுக்கலாம். சரி, அடுத்ததாக ஈரோடிலிருந்து வாசுதேவன் தன்னுடைய கேள்வி கேட்கவிருக்கிறார். வணக்கம் திரு வாசுதேவன், உங்க கேள்வி. சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம் சார். இப்போ சார் லாஸ்ட் கேள்வி நீங்க பேசிட்டு இருந்தது சாரம்சம் தான் சார். நாங்க ஈரோட்ல வந்து கிரே மேனுஃபேக்சரிங் பண்றோம் சார், யான் டு வீவிங்ல. சரி, அதுல இருந்து ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல ப்ராசஸ் ஆகுது. இது ஒவ்வொன்றுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு கூலி பில்லுன்னு சொல்லலாம், இல்ல அவங்க ஓனர்ஷிப் பில்லு கொடுக்குறாங்க. பட் இது ஒவ்வொன்றுக்கும் 5% போடுறப்போ இப்ப நார்மலா நாங்க விற்கிற விலையை விட கூடுதலா கணக்கு போட்டு பார்த்ததுல எங்களுக்கு வருதுங்க. இத வந்து நாங்க நார்த் இந்தியா தான் நாங்க அனுப்புறோங்க. அப்ப இந்த பிசினஸ் கண்டினியூ நாங்க பண்ண முடியுங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி 5% ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன கிரெடிட் வந்தாலும் அது காஸ்ட் ஆஃப் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு விற்கிற விலை 100 ரூபாய்ங்கிறது 120 ரூபாய் 125 ரூபாய்னு 25 ரூபாய் கூடுதலா வருது எங்க ப்ராஃபிட்டையும் சேர கணக்கு போடும்போது. இது நடைமுறைக்கு சாத்தியப்படுங்களா? இது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சரி, தொடர்ந்து பாருங்கள். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய ஆலோசனை. ஓகே, ஸோ அரசாங்கம் ஏன் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கொண்டு வந்திருக்காங்கன்னா பிகாஸ் இப்போதைக்கு பார்த்தோன்னா மேன்மேட் யான் அப்படின்றதுக்கு சிந்தட்டிக் யான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. 1.5 கோடிக்கு தான் நிறைய பேர் கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸைஸ் டியூட்டியும் வரதில்லை. ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து இனிஷியலாக அந்த 5% நம்ம கட்டி தான் ஆகணும். எஸ்பெஷலி நம்ம மேன்மேட் யான் ஒன்று வாங்கும்பொழுது 18% கட்டிட்டு ஃபேப்ரிக் 5% தான் வருது. பேலன்ஸ் 13% வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டில் அரசாங்கத்துலேயும் ரீஃபண்ட் தர முடியாதுன்னு சொன்னதுனால 13% இப்போதைக்கு செலவாக தான் போய் உட்காரும்பொழுது கண்டிப்பாக பொருட்களுடைய விலை ஓரளவு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போதைக்கு அரசாங்கத்தில் நிறைய முறையீடுகள் போயிருக்கு அதை கம்மி பண்ண சொல்லி. பட் ஒரு 6 மாதத்தில் அவங்க கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கே தவிர பட் அதர்வைஸ் இப்போதைக்கு அந்த இன்னொரு பாயிண்ட் சொல்ல போனால் நாம் விற்கும் பொழுது அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய டேக்ஸ் வந்து நம்ம வாங்குறவர் வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ இவரால் வந்து அவர் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ கிரெடிட் எடுக்கிறோம் அப்படின்றதுனால அவர் வந்து நான் அதிகமாக உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறது சரியான முறை கிடையாது. ஸோ அவர் வந்து பெனிஃபிட் எடுத்துக்குவோம் அப்படின்ற பொழுது பிரச்சனை இருக்கக்கூடாது. சரி, நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய ஆலோசனைகளை வழங்கியமைக்கு திரு ஸ்ரீனிவாசன், திரு சங்கரன் இருவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை இன்றைய நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி சம்பந்தமாகவும் ஜிஎஸ்டி ஜவுளித்துறையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் பல்வேறு விதமான ஆலோசனைகளை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியின் மறுஒளிபரப்பு நாளை காலை 5 மணிக்கு இருக்கும். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு நுகர்வு பொருள் சந்தையில் ஜிஎஸ்டியின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து நிபுணர்கள் ஆலோசனை வழங்கவிருக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.